உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்களுக்கு ஒரு புது கேமராமேன் கிடச்சிட்டான். அவன் பேர் வந்து தஸ்லீம். அவன் தான் இப்போ கேமராமேன் எடுத்துருக்கான். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம பிளேயிங் கிளாஸில் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வந்து ரீடிங் கிளாஸ் தான். ஓகே ஓகே, இப்போ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து மேத்ஸ். ஓகே, இந்த மேத்ஸ் கிளாஸ் வந்து சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நான் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸ்ரீ சைத்தன்ய ஸ்கூல் படிக்கிறேன். அது ரொம்ப நல்ல ஸ்கூல். இல்லைன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்ரீ ராமகிருஷ்ண மெட்ரிகுலேஷன் கூட போயிருக்கலாம். அது கூட சூப்பர் ஸ்கூல் தான். ஏன்னா ஸ்ரீ சைத்தன்யாவில் வந்து பென்சில் ஸ்டேஷனரி வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சூப்பர் ஸ்கூல். நீங்கள் வந்து நான் அதை சொல்கிறேன், நீங்கள் அங்கே போகலாம். ஓகே, நம்ம மேத்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ என்ன லெசன் நம்ம எடுக்க போறோம்னா, அந்த லெசன் பேர் வந்து பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. இட்ஸ் அ காமன் லெசன் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 6th இது காமன் லெசன். சில பேர் 3rd கூட எடுப்பாங்க. இப்போ நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா என்னன்னா, பெரிமீட்டர் இஸ் perimeter of any closed figure is distance covered along its boundary when you go around its marks. சிம்பிளா என்னன்னா, பெரிமீட்டர்னா இப்போ வந்து நீங்க கிரிக்கெட்லாம் விளையாடுறீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஒரு பவுண்டரி இருக்கும். நீங்க ஐபிஎல் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கும். அந்த பவுண்டரியில இப்போ நான் வந்து இதான் ஒரு பவுண்டரி வச்சுக்கோங்க கைஸ். இப்போ வந்து நான் இந்த பவுண்டரிக்கு வந்து இங்க வந்து 10 கொடுக்குறேன். இங்க வந்து ஒரு நம்ம வந்து சர்க்கிள் பவுண்டரி வச்சுக்கலாம், ஒரு ஸ்கொயர் பவுண்டரி வச்சுக்கலாம். ஓகே, ஸ்கொயர் பவுண்டரி வச்சுக்கிறேன். ஓகே, இங்க வந்து நான் வந்து இதுதான் வந்து லென்த். இப்படின்னா வந்து லென்த் ஷார்ட் ஃபார்மா எல்லுங்க. இதுதான் வந்து பிரெத். தெரியுது? பிரெத். சரி, இப்போ வந்து நான் பிரெத்துக்கு வந்து 20 மீட்டர் கொடுக்குறேன். பிரெத்துக்கு என்னது 20 மீட்டர், லென்த்துக்கு வந்து 30 மீட்டர். ஓகே, இப்போ வந்து ஃபைண்ட் த டோட்டல் பெரிமீட்டர் ஆஃப் திஸ் பவுண்டரி கொடுப்பாங்க. அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னா, பெரிமீட்டரோட ஃபார்முலா வந்து பெரிமீட்டர் ஆஃப் a rectangle இருக்கு, ஸ்கொயரும் இருக்கு. நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன். பெரிமீட்டர் ஆஃப் a rectangle is equal to 2 into L plus B. Perimeter of a rectangle is equal to 2 into L plus B. இதுதான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் a rectangle. இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அதுக்கப்புறம் பெரிமீட்டர் ஆஃப் a square is equal to 4 into sides. 4 into sides. Okay. 4 into sides. இப்போ வந்து இப்போ அப்படிதான் வந்து இப்போ இந்த ஸ்கொயருக்கு என்ன பண்ணலாம், 20 plus 30. இங்க வந்து இப்போ பிரெத் வந்து ஒரு சைடுல தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொரு சைடு எப்படி இருக்கும்னா, பிரெத்ல இந்த சைடு வந்து 20 இன்ச்னா இந்த சைடு ஆப்வியஸ்லி 20 தான் இருக்கும். அப்படிதான் கீழே லென்த் வந்து 30 இன்ச்னா மேலேயும் 30 தான் இருக்கும். சிம்பிள் கான்செப்ட் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிடுவோம். 30 plus 30 is equal to 60. 60 plus 20 is equal to 80. 80 plus 20 is equal to 100. ஓகே, 100 தான் நம்ம டோட்டல் மீட்டர். சிம்பிள் கைஸ். இப்போ வந்து இப்போ நம்ம பெரிமீட்டர் முடிச்சிட்டோம். அது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஏரியா பார்க்க போறோம். புக்குல ரொம்ப பெருசா கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு. ஆனா இப்போ நான் வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வீட்டில் வேணா இதை போட்டு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் கைஸ். உங்களுக்கு 5th படிக்கிறோம், இதெல்லாம் கண்டிப்பா போடலாம். ஒரு நிமிஷம் கைஸ், நான் எழுதி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சம் தரேன். நீங்க டெய்லி அதை முடிச்சுட்டு கமெண்ட்ஸ்ல அந்த சம்மோட ஆன்சர் சொல்லுங்க. நான் உங்களுக்கு பார்த்து நான் வந்து கிவ் அவே கொடுக்குறேன். யார் கரெக்டா பண்ணிருப்பாங்க. ஒரு சம்மா கைஸ், ஓகேவா? நீங்க அதை முதல்ல புடிச்சிட்டு நீங்க கமெண்ட்ல ஆன்சர் கொடுங்க. நான் கிவ் அவே கொடுக்குறேன்.
பாருங்க இந்த மாதிரி தான் நிறைய கிராண்ட் மாலை இப்படி தான் திட்டின்னு இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்து போங்க போங்க போங்க. ஒரு நிமிஷம் கைஸ், இதுதான் இப்போ பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களாம் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன், யாருக்கும் பொறுக்காது. போங்க 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 போ. ஐயா போங்க ஐயா போங்க. ஓகே கைஸ், சாரி கைஸ், இந்த மாதிரி தான் பிட்வீன்ல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க எங்கள் ஃபேமிலி. அதனால நீங்கள் கண்டுக்கவே இன்னும் படிக்க முடியாது. இந்த சம் நீங்க போடுங்க, நான் சொல்றேன். இந்த சம் வந்து find the missing terms. The perimeter of a rectangle is equal to 14 cm. Breadth is equal to 2 cm. Length is what? நீங்க இந்த சம்ம போடுங்க, ஆன்சர்ல கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஏரியா போறோம். ஏரியா சிம்பிள் தான், பட் ஃபார்முலாஸை மட்டும் கண்டுபிடிச்சிக்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு போஸ்டர் சொல்கிறேன், ட்ரிக்னாமெட்ரி லெசன் 10th அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6th சிபிஎஸ்சி ஹிஸ்ட்ரி சேர்த்தனா உங்களுக்கு தெரியும். நான் முதல்ல சொல்கிறேன். ஏரியானா என்னதுன்னா, the amount of region enclosed by an enclosed figure is called area. இப்போ இன்னொரு வாட்டி சொல்றேன், the amount of region enclosed by an enclosed figure is called its area. இப்போ இதுதான் வந்து ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், பெரிமீட்டர்னா வெளியே இருக்கிறத பவுண்டரியை ஆட் பண்ணோம். ஆனால் ஏரியானா இந்த சர்ஃபேஸ் இருக்கிற உள்ள இது மாற்ற உள்ள இருக்குல்ல, இதுதான் வந்து ஏரியா. ஓகே, ஏரியா ஆஃப் a ஸ்கொயர் அதே மாதிரி தான் ஃபார்முலா இருக்கு. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு s into s. இதான் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஏரியா ஆஃப் a rectangle is equal to perimeter of a rectangle என்னன்னா 2 into l plus b. ஆனா ஏரியா ஆஃப் a rectangle வந்து ஃபார்முலா வந்து l into b. ஓகே गाइस, புரிஞ்சுதா? இது ரொம்ப சிம்பிள்ல. இதுக்கு வந்து நான் இது முதல்ல இந்த டேர்ம் பெரிமீட்டர் சம் போடுங்க, நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஏரியா சம் தரேன். ஓகே गाइस, சிம்பிளா நம்ம ஒரு லெசனை முடிச்சிட்டோம். ஓகே गाइस, இது சிம்பிளா ஒரு லெசன் முடிச்சிட்டோம். அதனால நம்ம ஒரு திருப்பி இன்னொரு வீடியோ வரும், நீங்க அதை பார்த்து கத்துக்கோங்க. பாய் பாய் பாய். நம்ம ஒரு 2 minutes கழிச்சு திருப்பி அந்த வீடியோ வரும், நீங்க அதை வந்து பாருங்க. ஓகே, பாய் गाइस, திருப்பி சந்திப்போம்.